அதனோட நம்ம புறக்கணிக்கப்பட்டமோ, நம்ம ஏமாற்றப்பட்டமோ, நமக்கான பிரதிநிதித்துவம் இதுவரை கிடைக்கலையோ, இந்த குறைந்த எண்ணிக்கையுடைய வலிமை குறைந்த மற்றும் அடையாளம் காணப்படாத அரசியல் ரீதியாகவோ கல்வி வேலைவாய்ப்பு ரீதியாக எந்த விதமான பிரதிநிதித்துவத்தையும் இந்த சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில், இந்த இடஒதுக்கீடு வரலாற்றில் பெறாத இந்த ஆயிரக்கணக்கான சமூகங்கள் நாடு முழுவதும் நிறைந்திருக்கின்றன. அவர்கள் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் எண்ணிக்கை மேலும் குறைவாக இருந்தாலோ அல்லது அவர்கள் அடையாளம் காணப்படாமல் இருந்தாலோ அவர்களுக்கு அந்த அந்த பலன் கிடைக்காததால் இந்த பிளவு என்பது அந்த ஒரு சமூகத்தின் மீது மற்றும் அரசின் மீது மற்றும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மீது பொதுவான அந்த அமைப்பின் மீதே நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறத நம்ம மறுக்க முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. அல்ல, நல்ல கேள்வி. அது என்னன்னா, இப்போ ஒரு வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒருவர் இருவராவது அரசு பணிக்கு வருவார்கள் அப்படிங்கிற நமக்கு ஒரு நிறைவு இருந்தாலும், ஆனால் அந்த எண்ணிக்கையின் அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, இந்த சமூகம் இவ்வளவுதான் எண்ணிக்கை என்றால் அவர்கள் மீதான அந்த சமூக மதிப்பீடு, அந்த சமூகத்தின் மீதான சமூக மதிப்பீடு, பொது சமூகத்தின் மதிப்பீடு குறை. இதுதான் கண்ணனையாவோட கவலை. நியாயமானது. மனப்பூர்வமா காலமாக இவர்கள் எல்லாம் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர் இவருங்கிறத பார்வை வந்தாலே அது ஒரு சமூகத்துல ஒரு தீண்டத்தகாத ஒரு மதிப்பு குறைவான ஒரு பார்வையையும் சமூகத்தில் வர்றதுங்கிறதையும் நம்ம அதை கவலையோடு தான் பார்க்குறோம் நம்ம. ஆகவே இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுல இந்த நவீன சமூகத்தில் நான் கூட இப்போ நீண்ட காலம் இந்த கோரிக்கையை ஏற்காமல் வைக்காமல் தயார் இருந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்பில் பங்கு அல்லது பகிர்வுன்னு வந்துட்டா இந்த காலத்துக்கு ஒரு நவீன சமூகம் சாதியை பராமரித்து பாதுகாக்கிற ஒரு நெருக்கடியான ஒரு பின்தங்கிய நிலைக்கு இந்த சமூகத்தை நம்ம வழிநடத்தக்கூடாதுங்கிறதுனால எனக்கு இதில் நீண்ட கால தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் ஏற்கனவே சாதியின் பெயரால் பல பேர் பலனடைந்து வருவதை ஒட்டி பார்த்தா வேற வழி இல்லாமல் நம்ம தற்காலிகமாக இதை நான் இப்போ மறுபரிசீலனை இப்பொழுதுதான் நானே இதை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இது எனக்கு நீங்கள் சொன்னால் அந்த பார்வை இருக்குது. அப்போ நமக்கு தமிழ்நாடு அரசின் மீது ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, ஏன் தமிழ்நாடு அரசு அல்லது திமுகவினுடைய தலைமை சாதிவாரி கணக்கெடுப்பை நடக்க மறுக்கிறதுனா, அவங்க அந்த ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கலைஞரையா அந்த குடும்பம் அல்லது முதலமைச்சர் அல்லது அதனுடைய முக்கிய வலது இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் குறைந்த எண்ணிக்கை இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் தவிர்க்கிறது என்று பெரும்பான்மை சாதியால் பட்டியலிடப்பட்டு அவர் மேலும் விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படையாக வைக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் தான் இப்போ நீங்கள் இந்த எண்ணிக்கையை உறுதிப்படுத்திட்டா இன்னும் கூடுதலாக விமர்சனம் வருங்கிறதையும் கவலையோடு தான் ஆட்சியில் இருப்பவர்களே கூட அதை நம்ம அணுகிறத பார்க்குறோம். அது இன்னைக்கு மோடிக்கு பொருந்தும், அமித்ஷாவுக்கு பொருந்தும். தெரியாது நீங்கள் சொல்கிறது இது கரெக்ட். ஆனால் அந்த இறுதியாக அந்த நிகழ்வோட இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ நம்ம இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு, இந்த 50% இடஒதுக்கீடு 1931 எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பின்படி இந்த ஜாதிகள் இத்தனை எண்ணிக்கை என்ற அடிப்படையில் தான் இந்த 50% அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. பிசி, ஓசி மற்றும் எஸ்சி. ஆனால் கண்டிப்பாக இப்போது அந்த ஜாதிகளின் எண்ணிக்கை கூடியிருக்கத்தான் செய்யும். அப்படிங்கும்போது இடஒதுக்கீட்டின் அளவு 50% தாண்டுமா என்பது இப்போ அனைவரிடம் இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் கண்டிப்பாக அதை தாண்டித்தான் ஆக வேண்டும் அந்த கணக்கெடுப்பு எடுத்தால். ஏன்னா 31க்கும் 26க்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு வித்தியாசத்தில் அந்த எண்ணிக்கை கூடத்தான் செய்யும், கண்டிப்பாக கூடத்தான் செய்யும். அதுக்கு பீகார் மாநிலமே சான்று, ஒரு மாநிலம் சான்று. அது பெரும்பான்மையான மாநிலங்களில் அந்த இடஒதுக்கீட்டின் அளவு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்க? இல்லையா, இப்போ அதில் நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு கேள்வியில் கேட்டீங்க, 50 விழுக்காடு எல்லை இருக்கிற பொழுது பீகாரில் எடுத்தது 65ங்கிறதுனால தான் நிறுத்தி வச்சுட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம 69 விழுக்காடு இப்பொழுதும் நம்ம நடைமுறையில் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம். அதில் நம்முடைய அரசியல் சாசன திட்டத்தில் அட்டவணையிலேயே திருத்தம் கொண்டு 69 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பிரத்யேகமான அந்த சிறப்பு சலுகைகளோடு நம்ம அனுபவிக்கிறோம். அது பீகாருக்கு ஏன் பொருந்தலைங்கிறதையும் நம்ம அதை கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக வந்த பிறகு 50 விழுக்காடு 70 விழுக்காடு என்கின்ற ஷீல்டு அல்லது பார்டர் எதுவும் இருக்காது. ஏன்னா அது நீங்கள் 100 விழுக்காடு சாதி கணக்கெடுப்பு நடத்தி பிறகு 100 விழுக்காடு விகிதாச்சார அடிப்படையில் ஒட்டுமொத்த பணிகளையும் பதவிகளையும் பகிர்ந்து தருவதை தவிர வேறு வழி இல்லை அரசுக்கு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்த போகிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மைக்ரோ மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லுகிற இந்த 1000 ஆண்டுகளாக அரசு பணிக்கு வராதவர்கள் கூட அந்த பணிக்கு வர முடியுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆகவே எந்தெந்த சமுதாயம் எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கான விழுக்காட்டை
அரசு பதிவிலையும் கல்வி நிலையங்கள்லையும் அரசின் சலுகைகளையும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதுதான் சமூக சமநீதி அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அதே அது 100 விழுக்காடு இடஒதுக்கீடு சாதியின் அடிப்படையிலேயே பிரித்து வழங்கப்பட்டு விடுங்கிறதுல இந்த சந்தேகம் நமக்கு தேவையில்லையா?